நாகப்பட்டினம் மாவட்டம் குருக்கத்தியில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இந்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் நஞ்சற்ற உணவு உற்பத்தி மற்றும் உயர் விளைச்சல் குறித்து பயிற்சி 3 நாட்கள் நடைபெற்றது. தொடக்க நிகழ்ச்சியில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாண்மை இணை இயக்குனர் கண்ணன் பேசுகையில், செயற்கை உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்து உற்பத்தி செய்யப்படும் விஷம் கலந்த உணவுகளால் குறைந்த வயதினருக்கு இருதய நோய் பாதிப்பு ஏற்படுவதாகவும், மக்களை பாதுகாக்க செயற்கை உரங்களை பயன்படுத்துவதை கைவிட்டு இயற்கையான முறையில் விவசாயம் செய்து நஞ்சற்ற உணவை மக்களுக்கு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். திருவாரூர் வேளாண் இணை இயக்குனர் பாலசரஸ்வதி, கல்லூரி முதல்வர் ரவி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பயிற்சியில் பங்கேற்ற விவசாயிகளுக்கு இடுபொருட்களான பேட்டரி மூலம் இயங்கும் தெளிப்பான் மற்றும் பயிர் ஒன்டர் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வேளாண் கல்லூரியின் இறுதி ஆண்டு மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் கீழ்வேலூர் வட்டத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். பூச்சி மருந்து ஆராய்ச்சி டாக்டரேட் பண்ணியிருக்கிறேன். இது சேலை ஏரியால தாய்ப்பாலே நாங்களே பெஸ்டைட் இருக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க சில இடுபொருள்லாம் கொடுப்பாங்க, கிட்டு கொடுப்பாங்க, தலைகள் கொடுப்பாங்க. அது நல்ல அவங்க சொல்ற ஆலோசனை செஞ்சாலே நம்மளோட உழைப்புக்கேற்ற மனசும் கிடைக்கும். அது முக்கியமா விவசாயம் தெரிஞ்சுக்கணும். மண்வளம் பாதுகாக்கப்பட வேண்டியதெல்லாம் மிக முக்கியமானது ஒன்று. மண்வளம் இப்ப நாம ஒரு பிடி மண்ணை அள்ளணும்னா அதுல கிட்டத்தட்ட 2% அங்கக சத்து, ஆர்கானிக் சத்து இருக்கணும். அது இருந்தாதான் அந்த மண் வளத்துல நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கும். நிறைய நுண்ணுயிர்கள் இருந்தாதான் என்ன ஆகும்னா நமக்கு மண் வளம் அதிகமாகும். நுண்ணுயிர்கள் என்ன பண்ணும், மண்ணில் உள்ள சத்துக்கள்லாம் எடுத்து பயிருக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம மண்ணோட நீர் பிடிப்பு தன்மையை அதிகரிக்கும். மண்ணோட கட்டுமானம் சிதையாமல் இருக்கும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மண் வளத்தை பாதுகாக்கணும். இங்க இருக்கிற விவசாயிகள்லாம் என்ன பண்றீங்கன்னா அனைவருமே ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கணும். நாங்க கண்டிப்பா மண் வளத்தை பாதுகாப்போம். அப்பெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா எங்கேயோ ஒரு வீட்டுக்கு ஒரு வீடுதான் நோய் இருக்கும். கடுமையான நோய், கேன்சர் வரும், ஹார்ட் அட்டாக் வரும். ஏதோ ஒரு இடத்துலதான் அந்த ஊருக்கே ஒருத்தர் 2 பேருக்கு தான் வரும். ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா சுகருங்கிறவங்க எல்லா வீட்லயும் ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காங்க. ஒரு 10 வீட்டுக்கு ஒரு வீடு ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நம்ம சுற்றுப்புற சூழலை கெடுத்துட்டு இருக்கிறோம். பிளாஸ்டிக்கை தேவையில்லாம நிறைய உபயோகம் பண்றோம். இந்த பிளாஸ்டிக் உபயோகத்தை நாம எல்லாம் குறைச்சிக்கணுங்க. பிளாஸ்டிக் உபயோகத்தை குறைச்சாதான் நம்மளுடைய சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். இந்த சுற்றுச்சூழலை நம்ம மேக்சிமம் எப்படி எல்லாம் கெடுக்க முடியுமோ அப்படி எல்லாம் கெடுக்கிறோம். அதையெல்லாம் விட்டுட்டு நாம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். நம்ம குடிக்கிற தண்ணி, சாப்பிடுற சாப்பாடு, ஈவன் குழந்தையோட தாய்ப்பால் இதெல்லாம் கூட நச்சுத்தன்மை உள்ளதா இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா மேக்சிமம் சுற்றுப்புற சூழலை நம்ம கெடுத்தரணும். இதை நம்ம கெடுக்காம இருக்கணும் அப்படின்னா இயற்கையோட ஒன்றி போகணும். மேக்சிமம் இயற்கை விவசாயம் செய்யணும். இயற்கை விவசாயம் செய்ய ஆரம்பிச்சோம்னா முதல் 3 வருஷத்துக்கு நமக்கு மகசூல் கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்கும். அதுக்கு பிறகு நமக்கு ஸ்டாண்டர்ட் ஆயிடும் மகசூல். இப்போ 1 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 30-40 மூட்டை எடுக்கிற அளவுக்கு இயற்கை விவசாயத்திலே எடுக்கிறாங்க விவசாயிகள். அந்த அளவுக்கு இயற்கை விவசாயத்தோட நாம ஒன்றி போனோம்னா நமக்கு நம்ம மட்டும் இல்லாம நம்மளுடைய சுற்றுப்புற சூழலும் பாதுகாக்கும்.